அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 5 ஃபைனல் அக்கவுண்ட்ஸ், அதாவது ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் இஸ் 5.50, எக்ஸசைஸ் நம்பர் 8. Which of the following items of expenditure and income belong to the current accounting year? ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் இதெல்லாம் வந்து கரண்ட் இயர்னா இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய வருஷம், இந்த வருஷத்துக்கான நடப்பு ஆண்டுக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வந்து இதே வந்து ப்ரீவியஸ் இயர்க்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கணக்கில் எடுத்துக்கூடாது. ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் வரக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரையும் நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. அப்போது இந்த வருஷத்துக்கான இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் என்ன அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷ் சேல்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ், சேலரி பெய்டு டு எம்ப்ளாயீஸ், ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு, கமிஷன் ஏர்ன் பட் நாட் ரிசீவ்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ், சேலரி பெய்டு டு எம்ப்ளாயீஸு, கமிஷன் ஏர்ன்டு பட் நாட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து கரண்ட் இயர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து கரண்ட் இயர் இன்கம், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் பர்ச்சேசஸ், சேலரிஸு, கமிஷன் ஏர்ன்டு, இதெல்லாம் வந்து கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸ். அப்போ இதில் எதுதான் வராதுன்னு பார்த்தோம்னா ரெண்ட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். நம்ம ஏதாவது அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இன்கம் வந்து முன்னாடியே வந்திருக்குது, ஒரு அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கிறோம் கஸ்டமர் கிட்ட இருந்து. இன்கேஸ் நம்ம வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அடுத்த வருஷத்துக்கு பண்ணக்கூடிய செலவுக்கு நம்ம இப்போவே வந்து அந்த செலவை வந்து அட்வான்ஸாக நம்ம பே பண்ணிட்டோம். அந்த மாதிரி இதெல்லாம் அட்வான்ஸாக நம்ம அட்வான்ஸ் இன்கம் அண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஷுட் பி இக்னோர்டு. அப்போ அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது பண்ணிக்கணும். அதே மாதிரி அரியர்ஸ், லாஸ்ட் இயரோட இது வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், ஸோ அதோட என்ட்ரி இங்கே வரக்கூடாது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த ஃபிஃப்த் ஒன் ஒன்லி வில் நாட் கம். இந்த ஃபிஃப்த் ஒன் மட்டும்தான் நமக்கு வராது. ரிமைனிங் இருக்கக்கூடிய என்ட்ரி எல்லாமே அப்படியே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் இயருக்கான இது வந்து அட்வான்ஸை தவிர்த்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே கரண்ட் இயருக்கு வரும். தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.